அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்புங்க, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களோட ராசிக்கு 7ஆம் இடமான சிம்ம ராசியில் 2 கிரகங்களுடைய இணைவுகள், சூரியன் மற்றும் கேது ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை கிரகண யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. சுமார் 18 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு சிம்ம ராசியில் நடப்பதால் இதுவரை இருந்து வந்த எதிர்மறை விளைவுகள் அப்படிங்கிறது குறையுங்க. எந்த விஷயத்தை எடுத்தாலும் நெகட்டிவாகவே நடக்குதுங்க. நான் ஒன்று நினைக்கிறேன், ஆனால் வேறு விதமாக நடக்குது. நான் இதுதான் ரிசல்ட்டுன்னு நினச்சா அந்த ரிசல்ட் வேறு விதமாக வருது. செய்யக்கூடிய காரியங்களில் தேவையில்லாத தடைகள், கை கெட்டின விஷயங்கள் வாய் கெட்டலைங்க. எல்லாத்துலேயும் ஒரு குழப்பங்கள், தேவையில்லாத பதட்டம், பயம், ஒரு வித தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்தது. நான் நினச்ச எந்த காரியமும் எனக்கு நடக்க மாட்டேங்குது. என்ன தான் அதுக்கு காரணம்? ஒரு கரெக்டான ஸ்டேஜில் ஒரு திருமணம் அப்படிங்கிறது நடக்கலைங்க, குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படலைங்க, ஒரு வேலைக்கு சரியாக போக முடியல, ஒரு தொழில் தொடங்கலான்னாலும் ஆரம்பிக்க முடியல. இப்படி வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் குழப்பத்திலேயே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இந்த குழப்பத்துக்கு காரணம் தான் என்ன, இந்த குழப்பங்கள் எப்போ தான் தீரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய இணைவு காலகட்டங்களில் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கொடுக்க போதுங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வரக்கூடிய காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள், சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் அப்படிங்கிறது நடக்குதுங்க. ஸோ இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது, ஒரு வேலையில் இருக்கிறவங்க கரெக்டாக தான் போயிட்டு இருந்தது, எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சுங்க, நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ஒர்க் பண்ண இடத்துல நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோடு வாழ்ந்துட்டு திடீர்னு என்ன நடந்ததுனே தெரியலைங்க, அந்த வேலையை விட்டு வெளியே வர மாதிரி சில சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுருச்சு. எனக்கு அந்த வேலையில் நிரந்தரமாக இருக்க முடியாமல் போயிடுச்சு. புதுசாக ஒரு வேலை தேடுறோம், அந்த வேலையும் சரியான நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. வெளியூர்லேருந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், அந்த வேலையும் கரெக்டான விதத்தில் அமைய மாட்டேங்குது. நான் படித்த படிப்புக்கு எனக்கு பிடிச்ச துறையில் எனக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குது. இவ்வளோ விஷயங்கள் இந்த வேலையில் தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்கு. இது எப்படி தான் சரியாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயமாக இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில் இந்த தொழில், கூட்டாளிகள், நட்பு மற்றும் மனைவி ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் இருக்கும்போது புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டேங்க, எதுவுமே எனக்கு செட் ஆகலை. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட்டில் நான் படித்த துறையில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இது வரைக்கும் நான் செஞ்ச வேலைகள்லாம் பார்த்திங்கன்னா நான் படித்த படிப்புக்கு தகுந்த வேலையே கிடையாதுங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைகள் வேறு வழி இல்லை, இந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப் கிடைச்சது. அது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனுங்க, குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த வேலையில் சேர்கிற மாதிரி வச்சு. ஆனால் எனக்கு படித்த படிப்புக்கும் எனக்கு பிடிச்ச துறையிலே ஒரு வேலை கிடைக்கவே இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுடைய துறைகளில் நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு துறையில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க. அதே மாதிரி வெளியூர் மற்றும் வெளிநாடு வேலைக்கு உண்டான முயற்சிகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாக நடக்குங்க. டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்ருக்கிற நபர்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்குங்க. புதிய வேலைகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. நிச்சயமாக நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலை கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே, ஒரு இடத்துலேருந்து ஒரு கண்ட்ரியில் வேலை பார்த்துட்ருக்குங்க, அந்த இடத்துல விட்டு திடீர்னு ஓகே சொந்த கண்ட்ரிக்கு போகணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்க, அங்கே போயிட்டு ஏதாவது புதுசாக ஜாபுக்கு ஜாயின் பண்ணலாமா, இல்லை இது புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் அதுக்குண்டான முயற்சிகள் உங்களுக்கு ஒரு நல்ல பங்களிப்பை கொடுக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த முயற்சிகள், வாழ்க்கையில் நிறைய நிகழ்வுகள் எதிர்பார்த்துருப்பேன், அந்த நிகழ்வுகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது அதுக்குண்டானபடி பிளான் பண்ணுறதுக்கான காலகட்டமாகவும் இது இருக்க போதுங்க. ஸோ தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள் தொழில் ரீதியாக நிறைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சந்திச்சாச்சுங்க. ஏன்னா இந்த தொழிலில் தேவையில்லாத நஷ்டங்கள், ஜென்மசனி நடந்துட்டு இருந்த காலகட்டங்களே என்னமோ தெரியலைங்க, இல்லை ஜென்ம ராகு நம்மளுடைய ராசிக்கு வந்ததுனாலேனும் தெரியலைங்க, எல்லாமே திடீர்னு லாஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாமே நான் எதிர்பார்த்ததை விட மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிட்டு இருந்தது. நல்ல லாபகரமாக போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ்ஸு இன்றைக்கி தேவையில்லாத நஷ்டங்கள் ஏற்பட்டு இருந்தது. அதுலேருந்து என்னால் ரெக்கவர் ஆகி வெளியே வரவே முடியல. கடன் அதிகமாகிடுச்சு. இந்த பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டே எனக்கு வந்துடுச்சு. அந்த மாதிரி நிலைகளுக்கு அளவுக்கு கொண்டு போயிடுச்சுங்க. இந்த ப்ராப்ளம் எப்போ தான் சால்வ் ஆகும்? ஏன்னா கூட வேலை பார்த்துட்டு இருந்தோம், கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த பார்ட்னர்ஸும் சரி, திடீர்னு தேவையில்லாத விதத்தில் அவங்களுடைய விலகலும் சரிங்க, ஃபினான்ஸ் லெவலில் எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தது. ஸோ கூட இருந்த நபர்கள் எல்லாமே திடீர்னு எனக்கே பகையாக மாறிட்டாங்க.
என் நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்த நபர்களும் சரிங்க, என் பிஸ்னஸில் பார்ட்னராக இருந்தவங்களும் சரி, எனக்கே ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. அது முதுகுல குத்துற மாதிரி சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. ஏன்னா நான் எந்த தவறும் செய்யலைன்னா இன்றைக்கி எல்லா தவறுக்கும் காரணம் நான் தான் சொல்லி என்னையவே ஒரு குற்றவாளியாக மாற்றிட்டாங்க. இந்த நிகழ்வுகள் மாறவே மாறாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க. உங்களுடைய தொழிலில் சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது, உங்களுடைய பிஸ்னஸில் எல்லா விஷயத்தையுமே தனியாளாக நின்று சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கொடுக்குங்க. அதே நேரத்தில் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பார்ட்னர்ஸ் மூலமாக பிரச்சனை இருந்ததோ அவங்களெல்லாம் விலகிட்டு சொந்தமாக அந்த தொழிலை நடத்துவதற்கான சூழல் அப்படிங்கிறது தான். உங்கள் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் கூட யாரெல்லாம் வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாம் மாற்றம் பண்ணிவிட்டு புதிய நபர்களை வந்து சேர்த்துட்டு அது மூலமாக பிஸ்னஸ் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. ரொம்ப வருஷமாக வேலை பார்த்துட்டு இருந்தோம் கூட இப்போ வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுருங்க. வரக்கூடிய வருமானங்கள் எல்லாமே செலவாயிட்டே இருக்குது, நஷ்டமாயிட்டே இருக்குங்க. வருமானங்கள் எப்போ தான் வரும், அது எப்போ லாபகரமான சூழ்நிலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த ஆகஸ்ட் மாதத்திலேருந்து செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நிறைய வருமானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய லாபம் இரட்டிப்பாகும் சூழ்நிலை அப்படிங்கிறது முதலீடுகள் லாபகரமான நிலை அப்படிங்கிறது ஏற்படுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள், திருமணம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மட்டும் எனக்கு வந்து நடக்காமல் இருந்திருந்ததுன்னா இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நான் அடுத்தடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா நிறைய பொறுப்புகள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணலான்னு நினச்சானே. இன்றைக்கி காலம் கடந்து போனதுக்கப்புறம் கரெக்டான நேரத்தில் பண்ணியிருந்தால் ஒரு விதத்தில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்குமே அப்படின்னு அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுருக்குது. அதே மாதிரி லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, லவ்வில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ரெண்டு பேர்த்துக்குள்ளே தேவையில்லாத விரிசல்கள் அப்படிங்கிறது வந்தது, சண்டை சச்சரவுகள் வந்துருச்சு. இந்த விஷயங்கள்லாம் எப்போ தான் தீர்ந்து நாங்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு மறுபடியும் பழைய நிலைக்கு பேச முடியும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக இருந்து வந்த திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. திருமணத்துக்கே இன்ட்ரெஸ்ட்டே இல்லைங்க எனக்கு, ஏன்னா அந்தளவுக்கு நான் அலைன்ஸ் பார்த்துட்டு இதுக்கு மேலே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஈடுபாடே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கூட கரெக்டான விதத்தில் ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையுங்க. ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட வீட்டில் சொல்லி அதில் வந்து பாசிட்டிவான ரிசல்ட், ஓகே லவ்வை வந்து மேரேஜ் லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. ஸோ ஒரு லைஃப்பில் இருந்தவங்க அதே நேரத்தில் அந்த லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன், இனிமேல் வந்து திருமண வாழ்க்கைக்குள்ளே அதாவது குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயே போகக்கூடாது, கடைசி வரைக்கும் தனியாகவே இருக்கணும்னு நினச்சிட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். ஸோ இதே மேலே என்னோடய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது, ஒரு இரண்டாவது திருமணமோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன்னா நம்ம எதுவுமே பண்ணலைங்க, நான் செய்யாத தவறுக்கு இன்றைக்கி தண்டனை அனுபவிக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்துட்டோம். ஏன்னா எதுக்கெடுத்தாலும் ஏமாற்றங்களை நிறைய சந்தித்தோம், நிறைய சந்தேக உணர்வுகளை சந்திச்சிட்டோம். இந்த மாதிரி விஷயத்திலிருந்து மறுபடியும் போய் அதே குடும்ப வாழ்க்கையில் வந்து ஈடுபடணுமோ அப்படிங்கிறதுனால கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்துடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு. என்னோடய வாழ்க்கை இதே மாதிரி போயிருமோ அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் இது வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள், வலிகள், வேதனைகள்லாம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நீங்கள் எதிர்பார்த்தபடி ஒரு மன வாழ்க்கை உங்களை தேடி வருங்க. ரொம்ப வருஷமாக நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கூட கண்டிப்பாக அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படுங்க. ஏன்னா நீண்ட நாட்களாக அந்த குழந்தை பாக்கியம் ஒரு பெரிய தடையாகவே இருக்குங்க. இதனால் நிறைய மன உளைச்சலை, நிறைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது அனுபவிச்சிட்டேன். ஸோ இதுக்கு மேலே என்னால் வந்து ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியாதுன்னு அந்தளவுக்கு மருத்துவ ரீதியாக நிறைய முயற்சிகள் பண்ணியும் இன்றைக்கி வந்து வெற்றி அடையலை. நிறைய ஹாஸ்பிட்டல் பார்த்தாச்சு, நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க, எதுவும் பலனும் நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டங்கள் நடக்கும். இந்த ஐவிஎஃப் செயற்கை கருத்தரிப்பு மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி கூட கண்டிப்பாக நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. பிரிந்த கணவன் மனைவிகள் ஒற்றுமைக்கு உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஏன்னா கணவன் மனைவிக்கிடையே நிறைய சண்டை சச்சரவுகள், எதுக்காக சண்டை போடுறோன்னே தெரியலைங்க. ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது பேசுனா தீந்துரும், ஆனால் எதுக்காக அந்த பிரச்சனை வந்ததுன்னே பேசாமல் இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கை பூரா அதே சூழ்நிலையில் தான் ஓடிட்டுருக்குங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாதுங்க. நீங்கள் தப்பு பண்ணீங்களா, நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி தவறுகளை வந்து சுட்டி காட்டுறதுலேயே வாழ்க்கை ஓடிட்டுருக்கே தவிர அந்த தவறுக்கு உண்டான தீர்வுகள் என்ன, அந்த தவறுக்கு என்ன தான் பிராய்ச்சித்தம் அப்படிங்கிறத பார்க்காம இருக்கோம். ஸோ எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுருக்குங்க. லவ் பண்ணும்போது காலகட்டங்களையும் சரிங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் சரிங்க, இன்றைக்கி வரைக்கும் அதே பிரச்சனைகளை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் விலகாத, எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படாதான், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி குறை சொல்கிறேங்க. தேவையில்லாத நபர்களுடைய தலையீடுகள் வந்ததுனால தான்
இன்றைக்கி குடும்பமே சின்னாபனமாக செதஞ்சு கிடக்குது. ஆளுக்கு ஒரு திசையில் வாழக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுருது. என்னை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா, கணவன் மனைவி பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டாங்களா, மனைவி கணவனை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்களா, அல்லது பெத்த குழந்தைங்க நம்ம அப்பா அம்மாவை புரிஞ்சிக்க மாட்டாங்களான்னு சொல்லி இந்த ஏக்கத்திலேயே பாதி வாழ்க்கை ஓடிட்டுருக்குங்க. ஸோ அந்த மனைவி கணவன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் அப்படிங்கிறத தீருங்க. காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பிரச்சனை, யாருனால பிரச்சனை, எதனால் பிரச்சனை அப்படிங்கிறது பேசி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் என்ன, எதனால் இந்த மாதிரி நம்மளோட லைஃப் இருக்குது, ஏன் இன்றைக்கி டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத பேசி அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. புதிய சொத்துக்களுக்கு உண்டான சேர்க்கை, வீடு வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், வண்டி வாங்கினதுக்கு உண்டான யோகங்கள் எல்லாமே கட்டாயமாக இருக்க போகுது. அதாவது குடும்ப உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து எங்கேயாவது வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகள், ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது, கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களே உங்களுக்கு நிச்சயமாக நடக்குங்க. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணுங்க. ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அந்த ஆரோக்கியத்தை இந்த காலகட்டங்களில் கரெக்டான விதத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் உங்களை விட்டு டோட்டலாக விலகும். கரெக்டாக தூங்குங்க. தூக்கமின்மை பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனாலேயே உங்களுடைய ஆரோக்கிய கெடுதல்கள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ கரெக்டான உணவு பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கல்வி சார்ந்த விஷயத்தில் குழந்தைங்களுடைய கல்வியில் வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள், கல்வியில் இதுவரை இருந்த அந்த ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது படிப்படியாக விலகுங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள் நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு கண்டிப்பாக இந்த அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட சில விரயங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் இருக்கும். ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது குறையுங்க. கல்வியில் இது வரைக்கும் நாட்டம் இல்லைன்னு சொன்னவங்க கூட கல்வியில் நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ அடுத்ததாக கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் படிப்படியாக விலகும். எதுக்காக கடன் வாங்கினே தெரியல, இந்த கடன் இன்றைக்கி வளர்ந்து நிற்கிது. ஸோ அந்த கடனை எப்படியாவது அடைக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அந்த முயற்சிகள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நண்பர்களோ எல்லாருமே நமக்கு உதவி பண்ணுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் நம்ம நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கோம், நமக்கு யாருமே உதவி பண்ணலையே அப்படிங்கிற ஆதங்கங்கள் இருந்துகிட்டே இருக்குங்க. அந்த அமைப்புகள் அப்படிங்கிறது மாறும். இவங்கக்கிட்ட இது வரைக்கும் எதிரிகளாக இருந்தவங்க கூட உங்கள்கிட்ட நண்பர்களாக மாறி உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. பிரிந்து சென்ற நபர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சில சூழல் அப்படிங்கிறதும், பண தேவைகள் அப்படிங்கிறது கரெக்டான நேரத்தில் பூர்த்தி ஆகுங்க. இருக்கிற பணத்தை வச்சு ஏதாவது ஒரு விதத்தில் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம்னு நினச்சா நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து அந்த தொகைகள் உங்கள் கைக்கு சேருங்க. கடனை அடைப்பீங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க. இது வரைக்கும் எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. விட்டுட்டு போனவங்க கூட சேர்றதுக்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானப்படி ஒவ்வொரு முயற்சி எடுத்திங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமைச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.